Praise the Lord, dear children. We warmly welcome everyone to our online Sunday school program in the highly exalted name of our Lord and Savior Jesus Christ. உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு அன்போடு வரவேற்கிறோம். How are you all? நல்லா இருக்கீங்களா? I praise God for bringing you all to this program. Are you feeling sad, children? Don't worry. Lord Jesus cares for you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. Dear children, our God is a living God. As you join this online Sunday school service, He will definitely speak to you and bring you comfort. நம் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு முன்பதாக நாம் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 126 1-2 தமிழிலே வாசிக்கிறேன். சங்கீதம் 126 1-2. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். May our gracious Lord speak to each of us through these 2 verses. நம்முடைய கிருபையுள்ள ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இந்த 2 வசனங்கள் மூலமாக பேசுவாராக. It is the Lord who frees us from the captivity, dear children, not our own efforts. நாம் மற்ற நிகழ்ச்சிகளுக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய ஒத்தாசைக்காக நாம் நோக்கி பார்ப்போம். Please kneel down, join your hands and close your eyes. Now the Sunday school auntie will lead us in prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, இந்த நல்ல விலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய ஆன்லைன் சண்டே கிளாஸுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை வழி நடத்தின தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் பாடலை, அவர்களுடைய வசனத்தை, அவர்களுடைய கேட்கப் போகிற வார்த்தைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுத்தருளும். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீர். ஆகையினால ஆண்டவரே, எக்ஸாம் எழுத போகிற எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்கு நீரே போதித்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே அவங்க சமாதானத்தோடு எக்ஸாமை முடித்து வெற்றி பெற கிருபை செய்தருளும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Are you all excited to sing and lift your voices in joyful praise to the Lord? Let's join our Sunday school choir in singing together. So clap your hands and sing along. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. You went to Calvary, and there you died for me. Thank you, Lord, for loving me. You went to Calvary, and there you died for me. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. Since Jesus
Jesus Christ came in, cleansed my heart from sin. I'm in and out and up and down and happy all the time. நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். இயேசு என் உள்ளத்தில் வந்தார், என் பாவம் போக்கினார். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். Thanks for your participation, dear children. Now we are going to listen to God's word. We request you to remain in one place and attentively hear what the Lord wants to speak to you. Let us listen to God's word. ஜோயல் அண்ட் ஜேம்ஸ் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஒரு நாள் ஜேம்ஸ் படம் வரைந்து கொண்டிருக்கும் போது ஜோயல் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவங்களோட டீச்சர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் வரைய சொல்லியிருந்தாங்க. அதனால ஜோயல் அவனுடைய வேலையை சீக்கிரமாக முடித்துட்டு ஜேம்ஸ் என்ன செய்யறான்னு சொல்லி பாக்குறதுக்கு அவன் கிட்ட வந்தான். ஜேம்ஸ் அவனை கண்டு கொள்ளாம வரைவதில் கவனம் செலுத்தி அவன் மனிதனுடைய இருதயம், அதாவது கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டை வரைந்து கொண்டிருந்தான். எல்லா பார்ட்ஸையும் கவனமாக மார்க் பண்ணி கொண்டு இருந்தான். பாருங்க, நீட்டா ரொம்ப கிளீனா எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா அதை வரைஞ்சிட்டு இருந்தான். அப்போ இத பார்த்துக்கிட்டே இருந்த ஜேம்ஸ் ஜோயல் ஜேம்ஸ், நீ ஏன் இவ்வளவு நீட்டா வரையணும்? டீச்சர் உன் படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சியா? பாரு, உனக்கு என்ன இங்க ரைட் சைட் பாருங்க, உனக்கு கப் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன்னு ஒரு பேட்ஜ் கொடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரமா நீ செய்து முடி, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் ஜேம்ஸ்ட சொன்னான். ஆனா ஜேம்ஸுக்கு அப்படி சொன்னது பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஜேம்ஸ் எப்போதுமே அவனுடைய ஒர்க்ல எப்போதுமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பான். பாருங்க, அந்த டயக்ராம் எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா வரைஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்போ ஜோயல் சொன்னா, பாரு, உனக்கு கொடுக்க போறது வெறும் ஒரு டிக் மார்க் தான். நீங்க இங்க பாருங்க, ஒரு டிக் மார்க் தான் கொடுக்க போறாங்க. நான் ரொம்ப முன்னாடியே அந்த ஹார்ட் பிக்சரை வரைஞ்சி ஒரு 5 பார்ட்ஸ் மார்க் பண்ணி எப்பமோ சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கும் ஒரு டிக் மார்க் தான் கொடுக்க போறாங்க, உனக்கும் ஒரு டிக் மார்க் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோயல் ஜேம்ஸ்ட சொன்னான். ஆனா ஜேம்ஸ் அப்படியே ஜோயலை பார்த்துட்டே இருந்தான். டீச்சர் என்னைய அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, நான் எதை செய்தாலும் அதை ரைட்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனுக்கு கற்றுக்கொண்ட ஒரு வசனத்தையும் சொன்னான். அவனுடைய சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, and whatsoever you do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. Do it for the Lord, not unto men. என்ன வேலையை செஞ்சாலும், ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ யாரு கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யும் போது அதை கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமா செய்யணும். ஆண்டவருடைய வீட்டுல செய்யற வேலை, அது மாதிரி வீட்டுல உங்களுடைய பெற்றோர் கொடுக்கிற வேலை எதுவா இருந்தாலும், அதை எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஜோயல்கிட்ட சொன்னான். ஜேம்ஸ் டிராயிங் எல்லாம் முடிச்சுட்டு டீச்சர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஜோயல் கூட நடந்து போயிட்டு இருந்தான். ஜோயலும் ஜேம்ஸும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே நல்லா படிப்பாங்க. ஆனா அந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஜோயல் எது எப்படி செய்தா டீச்சருக்கு பிடிக்கும்னு ஜோயலுக்கு நல்லா தெரியும். டீச்சரை ப்ளீஸ் பண்ண எப்படி எப்படி வேலைகளை செய்யணும், எந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு ஜோயல் அதற்கேற்ற விதமாக செய்வான். ஆனா ஜேம்ஸ் டீச்சருக்காக இல்ல, எல்லா வேலையும் முழுமையா செய்வான். He always gave his 100% to any work he did. அதனாலதான் அவன் என்ன சொன்னான்னா, ஒரு நாள் அவங்க டீச்சர் ஒரு ஒர்க் கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னா, உங்க ஸ்கூல் லைப்ரரியில
புக்ஸ் எல்லாம் அங்கங்க இருந்தது. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி நீட்டா பண்ணணும்னு அவங்க கிளாஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த செக்ஷன்ல போய் எல்லாருமே அவங்கவுங்க செக்ஷனை கிளீன் பண்ணி நீட்டா சார்ட் அவுட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த ஜோயலும் ஜேம்ஸுக்கும் கூட ஒரு செக்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஜோயல் அவனோட செக்ஷனை கொஞ்சம் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி இப்படி நீட்டா அரேஞ்ச் பண்ணா. ஆனா வந்து அவன் சார்ட் அவுட் பண்ணல. எந்தெந்த புக்ஸ் எந்த சீக்வன்ஸ்ல இருக்கணுமோ அதை சார்ட் அவுட் பண்ணல. ஆனா ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணா பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல இந்த கீழே உட்கார்ந்து நீட்டா அந்த புக்ஸ் எல்லாம் தூசி தட்டி அதெல்லாம் ஹிஸ்டரி புக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஹிஸ்டரி புக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி நீட்டா அந்த ஹைட் ஆர்டர்ல அழகா என்ன செஞ்சிருந்தான், அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் ஜேம்ஸ். ஜோயல் அவனோட செக்ஷனை வேகமா முடிச்சுட்டு வந்து, ஜேம்ஸ் நீ வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்க, இன்னமா நீ வேலை பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாட உன்னை கூப்பிட்டு ரெடியா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஜேம்ஸ்க்கு ஒரே ஆச்சரியம். எப்படி ஜோயல் இவ்வளவு சீக்கிரமா அவனுடைய செக்ஷனை அரேஞ்ச் பண்ணா, நில்லு நான் உன் செக்ஷனை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஜோயலோட செக்ஷனை பார்த்தா அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, கெமிஸ்ட்ரி புக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மேக்ஸ் புக் இருந்துச்சு, மேக்ஸ் புக் பக்கத்துல ஹிஸ்டரி புக் இருந்துச்சு. அவன் சார்ட் அவுட் பண்ணாம இருக்கிறத லைட்டா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தான். அப்ப ஜேம்ஸ் அவனை கூப்பிட்டு சொன்னா, ஜோயல் நீ இப்படி செய்யக்கூடாது, நம்ம கிளாஸ் டீச்சர் வந்து பார்க்கும்போது இது ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணலன்னு உன்னைய சத்தம் போடுவாங்க, அதனால நீ கொடுக்கப்பட்ட வேலையை நீ கிளீனா பண்ணணும். இல்ல இல்ல அப்படி இல்ல ஜேம்ஸ், நான் எல்லாத்தையும் தூசி எல்லாம் தட்டிட்டேன், அப்படி இருக்கிறத அப்படியே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், டீச்சர் வந்து எடுத்து பார்க்க மாட்டாங்க, நீட்டா ரேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருவாங்க, அவ்வளவுதானே, நீ ஏன் அதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுற. இல்ல இல்ல ஜோயல் அப்படி செய்யக்கூடாது, நீ எல்லா புக்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற, அப்படி செய்யாத, நீ எல்லாத்தையும் நீட்டா எடுத்து வைன்னு சொன்னா. இல்ல நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த என் செக்ஷன்ல நான் பாக்குறதுக்கு நீட்டா, டீச்சர்ஸ் பார்த்தா எப்படி நீட்டா இருக்கணுமோ அதுக்கேற்ற விதமா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் சொன்னான். ஆனா ஜேம்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவனுடைய ரேக்க கீழே உட்கார்ந்து நல்லா திருப்பி ஒரு 2-3 டைம்ஸ் எல்லாம் கிளீனா நீட்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதை நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஜோயலோட செக்ஷன்ல போய் அங்கேயும் என்ன செஞ்சான், அரேஞ்ச் பண்ணான். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஜோயலும் இந்த ஜேம்ஸும் என்ன செஞ்சாங்க, அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஜோயல் கேட்டான், நீ ஏன் எல்லா வேலையும் நீ இப்படி பண்ணிட்டே இருக்க, பாரு எவ்வளவு நேரம் எடுத்தாலும், ஆனா வந்து நான் என்னோட செக்ஷன் நீட்டா தானே இருக்கு, டீச்சர் வந்தாங்கன்னா நான் என்ன சொல்வேன், நீ ஏன் இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், எனக்கு நான் ஒழுங்கா தான் வச்சேன், ஆனா யூஸ் பண்ண சில்ட்ரன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதானே, ஈஸி. டீச்சர்ஸோட அப்ரிசியேஷனை மட்டும்தான் வாங்கணும், நான் டீச்சர்ஸை வந்து நான் எப்படி சமாளிக்கணுமோ எனக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் சொன்னான். ஆனா ஜேம்ஸ் வந்து அப்படி செய்யக்கூடாது, எனக்கு நீ என்ன செஞ்சாலும், நீ எதை செஞ்சாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி செய்யணும்னு வேதாகமத்துல வாசிக்கிறதுனா, முழு பலத்தோடு செய், உன் கைக்கு நேரெடுக்கிறது எதுவோ அதை நீ உன் முழு பலத்தோடு செய், whatsoever the hand findeth to do it with thy might. எக்லெசியாஸ்டஸ் 9:10. பிரசங்கி 9:10 உன் செய்யும்படி உனக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய்யும் வாசிக்கிறோம். அதனால நம்ம எதை செஞ்சாலும் நம்மளுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட, நம்மளுடைய ஃபுல் மைட்டோட, நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து ஜோயலுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்போ அன்னைக்கு வந்து திடீர்னு அவங்க கிளாஸுக்கு வைஸ் பிரின்சிபல் வந்து அவங்க டீச்சரை கூப்பிட்டாங்க. டீச்சரை கூப்பிட்டுட்டு உங்களை பிரின்சிபல் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ்ல கூப்பிடுறாங்க, ஏதோ சம் டிஸ்கஷன் இருக்கு, நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அப்ப கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, எல்லாரும் கிளாஸ்ல அமைதியா உட்கார்ந்துருக்கணும், நான் வர்றதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகலாம், அது வரைக்கும் நீங்க கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ் அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் இருந்துச்சு பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ்ல. கொஞ்சம் அவங்க இப்ப பிரின்சிபல் கேட்டாங்க, now we are going to select the கேப்டன் ஃபார் திஸ் இயர். இப்ப ஜேம்ஸும் ஜோயலும்
+2, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. அந்த ஸ்கூலோட பிராக்டிஸ் படி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான் கேப்டனா இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூல் தொடங்கின உடனே அந்த பிரின்சிபல் சொன்னாங்க, now we are going to select the captain for this year. அதனால நீங்க வந்து நேம் சஜஸ்ட் பண்ணணும். I have shortlisted the names. அதனால நீங்க வந்து இப்போ நான் 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நீங்க ஒருத்தரை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து சொன்னாங்க. ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நான் 2 பேரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜோயலும் ஜேம்ஸும் எல்லாவற்றிலையுமே சமமா இருந்தாங்க, சேமா இருந்தாங்க. 2 பேருமே எல்லாத்துலயுமே சூப்பரா இருந்தாங்க. அதனால டீச்சர்ஸ் வந்து 2 பேரும், அந்த பிரின்சிபலும் டீச்சரும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே இட் வாஸ் அசெம்பிளி. அந்த அசெம்பிளில இப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க. யாருக்கு கிடைக்க போகுது கேப்டன்னு தெரியல. ஆனா கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததை சொல்லல. வர்றதுக்குள்ள இங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கேஓஸே இருந்துச்சு. அந்த கேஓஸ்ல டீச்சர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்க போன உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு பேப்பர் ஆரோஸ் எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்ல கலர்ஃபுல் ஆரோஸ் எல்லாம் சில பசங்க சேர்ந்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து டிஸ்கஷன்ஸ், எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸ்ல இருந்து எந்திரிச்சு அப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருந்த உடனே ஜேம்ஸ் என்ன செஞ்சான், எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளாஸ் டீச்சர் வர்றதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, நீங்க இந்த பேப்பர் ஆரோஸ் எல்லாம் போட்டா டீச்சர் வரும்போது கண்டிப்பா கிளாஸ்ல எப்படி இருக்கும், ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கீழே இருக்கும்போது நேச்சுரலா டீச்சருக்கு கோபம் வரும், நம்மள எல்லாரையுமே திட்டுவாங்களே, நீங்க அதனால கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ணுங்க, நீங்க இப்படி டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த டைமை நீங்க உங்களுடைய ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொன்ன உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கூட சரி நம்ம விளையாண்டது வேண்டாம், டீச்சர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அவங்க உட்கார்ந்து அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போதான் திருப்பி கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. கிளாஸ் டீச்சர் வந்த உடனே அவனுடைய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அமைதியா உட்கார்ந்தது உடனே கிளாஸ் டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே ஜோயல் வந்து ஜேம்ஸ பார்த்தான். அப்ப டீச்சர் வந்து கிளாஸ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜேம்ஸ் ஏன் வந்து நான் தான் கிளாஸ அமைதியா வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லல, சொல்லியிருக்கலாமே, அவன் ஈஸியா சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தான்னா அவனை வந்து டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோயல் வந்து நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஜேம்ஸ் வந்து நான் தான் கிளாஸ் அமைதியா இருக்க சொன்னேன்னு சொல்லல. He did not seek for praise. அவன் praise of men, தன்னோட தற்புகழ அவனை நாடவே இல்லை. அப்போ ஜோயல் நினைச்சான், நானா இருந்திருந்தா நான் எந்திரிச்சு நின்று சொல்லியிருப்பேன், டீச்சர் என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் மத்தியில என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஜேம்ஸ் செய்யவே இல்லை. இது எல்லாமே கவனமாக பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பக்கத்து கிளாஸ்ல எல்லாம் உள்ளவங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே அசம்பிளில they were introducing the new captain. Who is the new captain? அந்த பிரின்சிபல் சொன்னாங்க, we are introducing James as our new captain சொன்னாங்க. both ஜோயலும் ஜேம்ஸும் they were shortlisted. 2 பேருமே எல்லாத்துலயுமே சமமா இருந்தாங்க. ஆனா வந்து ஜேம்ஸ் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ரொம்ப சின்சியரா இருந்தான். சின்சியாரிட்டி அவன்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப நேர்மையா இருந்தான், அவன் உத்தமமா இருந்தான், ஃபெய்த்ஃபுல்லா இருந்தான், லாயலா இருந்தான், ஆனஸ்டா இருந்தான். இதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. சோ we have made James as the captain அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாரும் உடனே கேட்ட உடனே எல்லாரும் ஜேம்ஸ் ஜேம்ஸ்னு இந்த அசம்பிளில சில்ட்ரன் எல்லாருமே ஜேம்ஸ் கேப்டன் ஜேம்ஸ் கேப்டன் ஜேம்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப சத்தமா அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஜோயலும் ஜேம்ஸும் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஜோயல் கேட்டான், ஜேம்ஸ், ஐ நோ யுவர் சின்சியாரிட்டி, நீ எவ்வளவு சின்சியர், எவ்வளவு ஆனஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு பர்டிகுலரா பர்சனலா தெரியும்.
ஆனா உன்னோட சின்சியாரிட்டி, உன்னோட ஃபெய்த்ஃபுல்னஸ், உன்னோட ஆனஸ்டி பிரின்சிபலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, கிளாஸ் டீச்சருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீ போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா ஜேம்ஸ் சொன்னா, நான் யார்கிட்டயுமே நான் சொன்னதில்ல. மேபி எல்லாத்தையும் பார்க்கறாரு. அது அவர் எங்க இருக்கிறாருன்னா, the lord is in his holy temple, the lord's throne is in heaven, his eyes behold, his eyelids try or examine the children of men. அவருடைய கண் இமைகள் அவர்களை சோதித்தருகிறது, மனுபுத்திரரை சோதித்தருகிறது. அதனால every day I feel that somebody is examining me. The eyelids of my Lord is examining me. So whatever work I do, I feel that there is an examiner. நீ நினைக்கலாம் நம்ம எக்ஸாம் ஹால்ல மட்டும்தான் எக்ஸாமினர் இருப்பாங்க, நம்ம கவனமா இருக்கணும், நம்மள பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கரெக்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எவ்ரி டே from morning till night, throughout the day, there is an examiner who is examining me. I was always cautious with that. His eyelids try me, his eyelids examine me. என்னை அவருடைய கண் இமைகள் என்னை சோதித்தருகிறது என்பதை நான் ஞாபகம் வச்சிருந்ததுனால நான் எதை செய்தாலுமே நான் மனுஷருக்குன்னு நான் செய்யவே மாட்டேன். எனக்கு கண்டிப்பா எக்ஸாமின் பண்றவர் is not only an examiner, he is going to reward me for whatever I do. அதனால நான் என்ன செய்யறேன், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொன்னா, மேபி the Lord who examined me, he made me to get favor in the eyes of my principal and the class teacher. இப்போ ஜோயலுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஆமா நீ சொன்னது கரெக்ட், அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய ரிவார்ட் வாங்கியிருக்கன்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் கூட அக்செப்ட் பண்ணா. நீ சொன்ன எல்லாத்தையும் டீச்சர்ஸ் அப்ரிசியேஷனுக்காக செய்தேன். ஐ ட்ரை டு பி ஸ்மார்ட், ஐ ஆக்டட் டு பி ஸ்மார்ட். ஆனா ஜேம்ஸ் நீ உண்மையா எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறாருன்னு செஞ்ச. யூ டிசைடட் டு பி ட்ரூத்ஃபுல். You knew that our Lord always watches what we do. There is no hiding from him. இன்னைக்கு உன்னை எல்லாரும் முன்னிலையிலும் தேவன் உயர்த்திருக்கிறார். I am proud of you, my friend. Joel hugged James and said he too will be faithful and truthful in the coming days. அப்புறம் இதே மாதிரி தான் வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். கிங் டேவிட், he was a man after God's own heart. அவர் என்ன செய்வார்னா, Psalms 26:2ல நம்ம வாசிக்கிறோம், examine me O Lord and prove me, try my reins and my heart. Every day he brought his life under the examination of the Lord. And you know what happened? He was first brought in front of the king. He was brought because of his work. He was made to stand in front of the king Saul. சவுல் ராஜா முன்னாடி நின்னா. அது மாத்திரமல்ல, ஒரு நாள்ல ராஜாவாகவே மாற்றப்பட்டான். So really every day make it a point that somebody is examining me. So I have to be very cautious about my life. நீங்க எப்போதுமே யோசிச்சு பார்க்கணும், என்ன எப்பொழுதுமே என்னை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு. ஒவ்வொரு ஆக்ஷனையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபெய்த்ஃபுல்லா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம் Proverbs 22:29. This will be our memory verse. Seest thou a man diligent in his business? He shall stand before kings. He shall not stand before mean men. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். யோசேப்பு அவன் கூட தன்னுடைய காரியத்துல டிலிஜென்டா இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவன் யோசிப்பு ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். தானியேல் அவனுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்தான், diligent-ஆ இருந்தான், faithful-ஆ இருந்தான். He was not only faithful to the king, he was also faithful to his Lord. அதனால ஒரு நாள்ல அவன் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். நீங்களும் கூட இந்த தீர்மானத்தை எடுப்பீங்கன்னா, ஒரு நாள்ல நம்ம ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நம்ம நிற்க போறோம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? how is he is examining your life. 10 தாலந்து வாங்கின 5 தாலந்து வாங்கின இவர் அதை 10 தாலந்தா மாற்றினாரு. 2 தாலந்து கொடுக்கப்பட்டவர் 4 தாலந்தா மாற்றினாரு. அதனால கண்டிப்பா அவங்களுக்குரிய ரிவார்டை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. they were diligent to multiply it. How they were honest in their work.
they were faithful in the work. அதனால அவங்க என்ன சர்டிபிகேட் வாங்கினாங்க? வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கினாங்க. நீங்களும் ஒரு நாள் அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்க போறீங்க. உங்களுடைய நீங்க எப்படி உங்க வேலைகள் எல்லாம் செய்றீங்க? ஆர் யூ diligent in your work? Are you sincere in your work? Are you honest in your work? அப்படி நீங்க எதை செய்தாலும் ஆண்டவருடைய வீட்டுல, உங்களுடைய வீட்டுல, உங்க ஸ்கூல்ல, எங்க இருந்தாலுமே நீங்க யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, தேவன் என்னை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் எனக்கு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்குரிய ரிவார்டை கொடுக்க போறாரு. நான் இதை தப்பு செய்யக்கூடாது, நான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஒர்க், really if you are diligent in your work, you will also one day receive the award, well done good and faithful servant, and you will be made to stand in front of the king. So may the Lord help each and every one of you to receive the reward that is due for you by leading a good, clean, sincere, loyal and a faithful life. May God bless this word. Thank you. Praise the Lord. Let us go into the memory verse session. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 104 அதிகாரம் 19 22 வசனங்கள் வரை. சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தீர், தன் சூரியனை அஸ்தமானத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் தேடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும் என்றார் என்பதை ஆமென். பிரைஸ் தி லார்ட். Memory verse for next week. Beginners and Tiny Tots. Psalm 104 verses 3 and 4. சங்கீதம் 104 அதிகாரம் 3-4 வசனங்கள். KG and Primary. Psalms 104 verses 16 to 18. சங்கீதம் 104 அதிகாரம் 16 வசனம் முதல் 18 வசனம் வரை. Juniors, Inters and Seniors. Psalm 104 verses 27 to 30. சங்கீதம் 104 அதிகாரம் 27 வசனம் முதல் 30 வசனம் வரை. Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen, 94444 41048 and 98408 11897. We have come into another important session, which is Foreigners of Joshua. We have been hearing from many uncles and aunties who lived for the Lord as faithful testimonies. Today we are going to hear from one such minister of God. I will not reveal who that ministry is. You will find out as you listen carefully. May this session be a great blessing to all of us. Praise the Lord, dear children. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிச்சிங்களா? குவைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா நம்ம எஸ்பா கூட? வி ஹோப் ஸோ. நம்ம கடந்த சில வாரங்களாக ஃபோரனர்ஸ் ஆஃப் ஜோஷுவா பார்த்துட்டு வரோம். இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வாரம் நம்ம பிலிப் தாத்தா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பிலிப் தாத்தா வாஸ் born in 1918. 15 வயசு இருக்கும்போது பாம்பேயில் மெரைன் ட்ரைனிங் பண்ண கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அந்த ஷிப்போட கேப்டன் வாஸ் அ காட்லி மேன். அவர் பிலிப் தாத்தாவோட ஹானஸ்டியை பார்த்துட்டு இவர் ஒரு கேத்தலிக் மார்க்கத்தில் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஆனால் அவங்க அப்பா இவரோட வயசு காமித்து இப்போ அவர் படிக்கட்டும்னு விட்டு விட்டார். 18 வயசு இருக்கும்போது he finished his course அண்ட் பாம்பேலேயே மெரைன் இன்ஜினியராக ஆயிட்டார். பாம்பேயில் மிஸ்டர் நிவாஸ்கர்னு ஒருத்தர் வீட்டில் காட் சர்வன்ஸ்லாம் மீட் பண்ணி தே ஹேட் அ ஃபெலோஷிப் டு வர்ஷிப்.
people like Brother Buck Singh, Brother Jordan, Brother Goldsworthy, and Brother Flack. நம்ம பிலிப் தாத்தாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகும்போது ஒன் டே பிரதர் பக் சிங் இவர்கிட்ட ஆர் யூ born againன்னு கேட்டாராம். அப்போ he didn't know anything about that. So Buck Singh knelt down and prayed for him. அவருக்கு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியலனா கூட he felt some inner peace. After a few years in South Africa, again he was posted in Bombay. அப்போ மிஸ்டர் நிவாஸ்கர் ஹவுஸ்ல இவரோட யங்கரா இருந்த ஒரு பிரதர், அவர் பேர் பல்வந்த், இவர்கிட்ட நீங்க ஏன் ஒர்க் பிளேஸ்ல காஸ்பல் சொல்லக்கூடாதுன்னு இவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு இவர் அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியாம நான் அவரை பத்தி எப்படி பேசுறதுன்னு சொன்னாராம். அதுக்கு பிரதர் பல்வந்த் ஒரு பிரேயர் அவர் சொல்ல ரிப்பீட் பண்ண இவர்கிட்ட கேட்டாராம். அந்த பிரேயர் வந்து, நான் பாவ சுபாவம் இருக்கிற பாவி, நான் உங்களை இரட்சகராக ஏத்துக்கிறேன். கர்த்தர் எனக்குள்ள உங்க ஆவியை தாரும், உங்க வார்த்தையை சொல்லித் தாரும். நான் உங்களைய பின்பற்றி மற்றவங்களுக்கு நீர்தான் என் இரட்சகர்னு அறிவிக்கிறேன்னு ப்ரேயர் பண்ணாங்களாம். I am convinced about my sin and my sinful nature. I accept thee as my Savior. Lord, give me thy Holy Spirit. Teach me thy word. I will follow and tell others that thou art my Savior. இன்னைக்கு கூட நம்ம யாராவது பசங்க இன்னும் born again ஆகாம இருந்தீங்கன்னா இந்த ப்ரேயரை சொல்லி நீங்கள் கூட ப்ரேயர் பண்ணலாம். அண்ட் தென் இவங்க 2 பேரும் பாம்பேல இருந்த சௌபதி பீச்சுக்கு போய் ஹிந்தி சாங்ஸ்லாம் பாடி, லைக் அந்த சாங் வந்து இட் வாஸ் லைக் திஸ்: ஆவோ ஆவோ ஏசு பாஸ் ஆவோ ஓய் புலாத்தா அபி. டேம்ப்ரன்லாம் வாசிச்சு புக்லெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, நம்ம பிலிப் தாத்தா இந்த மாதிரி ஓப்பன் ஏருக்குன்னு பேனர்லாம் ரெடி பண்ணாராம், விச் ரெட் லைக் திஸ்: கிரைஸ்ட் டைட் ஃபார் த அன்காட்லி. கிறிஸ்து அக்கிரமக்காரங்களுக்காக மரித்தார். அவர் வேலை ஸ்தலத்துல கூட இப்போ தைரியமா இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு முறை சத்தத்தோட எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு கத்துனாராம். காட்ஸ்வன் பக் சிங் பாம்பேல மராத்தி சர்ச்சில் ஒரு சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருந்தபோது ஆரோன்ஸ் ராட் பற்றி மெசேஜ் கொடுத்தாராம். காய்ந்து போன ஒன்று துளிர் விட்டு பூ பூத்து பழம் கொடுக்க தேவனுக்கு வல்லமை உண்டு என்று தேவதாசன் சொன்னது இவருக்கு சொன்ன மாதிரியே இருந்துதான். இதே மாதிரி உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் வேணும்னா கையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னபோது நம்ம பிலிப் தாத்தா மெதுவாக அவர் கையை உயர்த்தினாராம். பக்சிங் தாத்தா இவருக்காக ப்ரேயர் பண்ணி, அப்போ நடந்துட்டு இருந்த வேர்ல்டு வார் பற்றி கூட பயப்படக்கூடாது, நம்ம தேவன் தான் ஜாப்பனீஸுக்கும் தேவன் என்று சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணி பைபிளை ரெகுலராக வாசிக்க சொல்லி அனுப்பி வைத்தாராம். அவரோட வாழ்க்கை முற்றிலுமா மாறிச்சு. தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு ஆத்மாவாய் மாற சித்தம் கொண்டாரு. He started avoiding alcohol. He started to depend much upon his God. அவரோட கப்பல் ரொம்ப பழையதா இருந்தோம், அவரும் ஒரு ஷார்ட்டான மேனா இருந்தோம். கர்த்தர் கிருபைனால அவரோட ஷிப்பை அவர் கரெக்டான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுவாராம். ஒரு முறை அவரோட சீஃப் இன்ஜினியரை கூட அவர் பாவத்தை கன்ஃபஸ் பண்ண சொல்லி ப்ரேயர் பண்ண வச்சாராம். ஜாப்பனீஸ் வந்து இவரோட கான்வாயை சுற்றி பாம்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் இவருக்கு காட்ஸ்வன் பக் சிங் சொன்னது, நம்ம தேவன் தான் ஜாப்பனீஸ்க்கும் தேவன் என்று சொன்னது ஞாபகம் வந்து பயப்படாமல் முழங்காலில் நின்று ஐசையா 41 8-10 படித்துட்டு இருந்தாராம். அப்போ அவரை சுற்றி பாம்பிங் நடந்துட்டு இருந்ததாம். லைக் த வேர்சஸ் வேர் ஃபியர் thou not, I am with thee, be not dismayed. நீங்கள் கூட
இந்த டைமில் இந்த ஐசையா 41:8-10 படித்து பார்க்கலாம். 1944ல் இவர் கல்கட்டாவில் இருக்கும்போது he resigned his job and he came to Madras to ஜோஷ்மா அண்ட் பக்சிங் தாத்தா அவரை ரெக்கக்னைஸ் பண்ணனாலும் உன்னை தேவன் அழைத்தாரா, அப்போ எங்க கூட வந்து தங்கிரு என்று அவரை கூப்பிட்டாராம். கர்த்தரின் கிருபையினால அவரு அரசாட்சி கீழே அவர் வந்தார். கர்த்தர் அவரை ஒரு கனி கொடுக்கும் மரமாய் வைத்திருந்தார். 1961ல he got married in Hebron and after that with his family he was placed in several of our sister assemblies as God servant. வேலூர், பெங்களூர், பூனே, அஹமதாபாத், கடப்பா, குண்டூர் இங்கெல்லாம் அவரை காட் சர்வெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி he came to சென்னை. God servant Bhagat appointed 6 apostles to take care of the churches worldwide. அந்த 6 apostles-ல இவரும் ஒருத்தர். So some of the pictures of Philip Tata. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா he is with tambourine. அவர் நல்லா டேம்பரின் வாசிப்பார். ஓப்பன் ஏர்லலாம் வாலிப பசங்களை அந்த டேம்பரின் வாசித்து அவர் பக்கம் இழுத்து he used to share God's word with them. Next picture பார்த்தீங்கன்னா he is serving food in our church. And the third picture is with Philip auntie. She is still with us serving the Lord in our Joshua Assembly, Chennai. ஸோ டே சில்ட்ரன், ஃபிலிப் தாத்தாவோட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவர் எப்படி ஒரு கனி கொடுக்குற மரமாக இருந்தாருன்னு பார்த்தோம். ஒர்க் பிளேஸில் அவர் தைரியமாக கர்த்தர் பற்றி சொன்னார். நம்ம கூட நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஒர்க் பிளேசஸ்லலாம் ஜீசஸ் பற்றி சொல்லணும். அந்த காலகட்டத்தில் அவர் அவ்வளோ படித்திருந்தோம். he left his high ranking job to come and serve his master. ஆண்டவருக்காக விட்டுட்டு அவருக்கு ஊழியம் செய்ய வந்தார். அதே மாதிரி நீங்கள் கூட நல்லா படித்து நல்ல ஹை பொசிஷன்ஸ்லாம் போய் we should bring glory to God's name and then render your service to God. So dear children, please read John 15:5 and 8. We pray that you abide in the Lord so that you bring forth much fruit. கர்த்தர் இடத்துல நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அதை செய்வோம். Let our Heavenly Father be glorified through our fruits. Amen. Now we are going to hear the teachers and children who celebrated their birthdays last week. Now we are going to hear the teachers and children who celebrated their birthdays last week. Now we are going to hear the teachers and children who celebrated their birthdays last week. The following children and teachers have celebrated their birthdays during the week. First, we have Sister Esther Philip. She celebrated her birthday on 3rd of March. We claim this promise for Sister Esther. Jeremiah chapter 33 verse 6. Behold, I will bring it health and cure, and I will cure them, and will reveal unto them the abundance of peace and truth. Next, we have Clement from Avdi. He has celebrated his birthday on 3rd of March. We claim this promise for Clement. Isaiah chapter 27 verse 3. I, the Lord, do keep it. I will water it every moment, lest any hurt it. I will keep it night and day. Next, we have Hannah Charlotte from primary. She celebrated her birthday on 3rd of March. We claim this promise for Hannah. Zechariah chapter 2 verse 8. For he that toucheth you toucheth the apple of his eye. Next, we have John Isaac from seniors. He has celebrated his birthday on 6th of March. We claim this promise for John. Matthew chapter 6 verse 8. Your Father knoweth what things ye have need of before ye ask him.
Next, we have Susanna Glory from juniors. She celebrated her birthday on 6th of March. We claim this promise for Susanna. Joel chapter 2 verse 26. My people shall never be ashamed. Finally, we have Jude Felix from juniors. He has celebrated his birthday on 9th of March. We claim this promise for Jude. Job chapter 22 verse 25. Yea, the Almighty shall be thy defense, and thou shalt have plenty of silver. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Praise the Lord, children. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவன் நல்ல ஆண்டவரே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தப்பட்ட உன்னதமான மேல நாமத்திலே உடைய பாதம் பணிந்து உம்மை துதித்து வாழ்த்தி போற்றி வணங்குகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு செல்லும்படியாக நீர் பார்க்கிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நிதாமை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை வசனத்தை கேட்டார்கள் ஆண்டவரே. பாடல்கள் வசனம் மூலியமாக பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே காணப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல ஆண்டவரே வருகிற ஆண்டவரே விபிஎஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நடக்கிற அந்த விபிஎஸ்ஐ கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட விபிஎஸ் மூலியமாக பங்கெடுத்து ஆண்டவரே இன்னும் கூடுதலாய் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகளை சந்திப்பீராக. நல்ல ஆண்டவரே வருகிற டீச்சர்ஸ் ரிட்ரீட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இருக்கிற இந்த டீச்சர்ஸ் ரிட்ரீட்டை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து ஆழமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரவேசித்து கூடுதலாய் அர்ப்பணித்து ஆண்டவரே சவாலோட ஆண்டவரே தொடர்ந்து உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நல்ல ஆண்டவரே பிள்ளைகள் பிறந்தநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கங்க தாவே. மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆண்டவரே டீச்சர் ஆண்டவரே சிஸ்டர் எஸ்தர் பிலிப் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவதமாக பிள்ளைகள் ஆண்டவரே கிளமெண்ட் ஆவடிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹானா சார்லி பிரைமரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜான் ஐசக் சீனியர், சூசன்னா க்ளோரி ஜூனியர், ஜூட் ஃபிலிக்ஸ் ஜூனியர். ஆண்டவரே ஜூட் ஃபிலிக்ஸ் ஜூனியர் மார்ச் மாதம் 9ஆம் தேதி, சூசன்னா க்ளோரி ஜூனியர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி, ஜான் ஐசக் 6ஆம் தேதி. ஆண்டவரே இவ்விதமாக பிள்ளைகளெல்லாம் பிறந்தநாளை கொண்டாடும் பொழுது கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே வருஷத்தின் நன்மை நாளை முடிசூட்டுகிற ஆண்டவர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே விசேஷமாக தியோடரிஜினால் அங்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக அவருடைய ஊழியத்துக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக ஜெபிக்கிறங்க தாவை தொடர்ந்து ஆறுதல்படுத்துவீராக. ஆண்டவரை விட்டு சென்ற அந்த பாதை அடிச்சுவடை மாதிரியை எடுத்துக்காட்டை குடும்பமாக சபையாக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து முன்னேறிய அவைகளை நாங்கள் செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல ஆண்டவரே அப்படியே பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாம் ஆண்டவரே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் சிஸ்டர் கிரேசி, சிந்தியா, ஹானா, டைஃபீனா, டேனி, ஆஷ்ரி, டெபோரா, ஜெருஷா, ஐஸ்வர்யா, அக்ஷா, லில்லி, எமிமா, நேமம், எஸ், டெர்சா, டார்கஸ். ஆண்டவரே அபதமாக பாய்ஸ் சைடில் ஆண்டவரே 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. டேனியல், டென்னிஸ், ரோஹித், ஜோய்ஷ், மனாசே, மாதவரம், ஷாம், ஜேசன், டேனியல், அண்ணாநகர், வி ராஜேஷ், மோக்ஷித், புக்ஷித், முந்தவெளி, ஜோசியா, துபாய். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக
அஷிதா அண்ணா நகர் ஆண்டவரே மகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவி தொடர்ந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும்பொழுது விசேஷித்த கிருபையும் ஞானத்தையும் திறமையும் தந்து ஆண்டவரே நல்ல ஜாபசக்தியை தந்து நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. அவதமாக 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற ஆண்டவரே கேர்ள்ஸ் பிள்ளைகள் ஆண்டவரே ஜெசிகா, ஜான்சன், ஜோனா வில்லியம்ஸ், ஹானா தாம்பரம், பிரீத்தி, ஷேரன் டி, ஜெசிந்த் பிரின்சி, டான்யா, ஜெமிமா கல்பாக்கம், எட்ரியா ஜான், ஷேரன் கிடி, கனிமொழி. அவதமாக ஆண்டவரே பாய்ஸ் சைடில் கர்த்தாவே இமானுவேல் தேவநேசன், அபிஷேக், ஜே இமானுவேல் மாதவரம், ஏனோக் ஓபேத் திருநின்றவூர், முகமது அயன், ஷவுன், எபினேசர், ஜோயல், டேனியல், ஹேமநாத். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த ஆன்லைனில் மூலியமாக ஆண்டவரே இன்னும் அநேகர் ஆண்டவரே இவர்களை பார்ட்டிசிபேட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மூலியமாக, பாடல்களை கேட்பது மூலியமாக ஆண்டவரே கூடுதலாய் பக்தி விருத்தி ஏதுவாக பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வைத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே ஆண்டவரே ஒத்தாசை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே வரும் காலங்களிலே பெரிய காரியங்களை செய்வீராக. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரித்து தாழ்த்தும்படி கர்த்தரை ஒப்புடுத்தலாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.